வணக்கம். பிடபிள்யூ தமிழ் 360 என்ற ஒரு புதிதான ஒரு யூடியூப் சேனல். இவர்கள் அதிமுகவுடைய தேர்தல் வியூகம் மாற்றப்படவில்லை என்றால் அது இன்ற முறையும் மண்ணை கவ்வும் என்பதற்கு ஒரு சான்று தான். ஏன்னா திமுக ஐடி விங்கை ரொம்ப பலப்படுத்திட்டே வருது. ஐடி விங் என்பது வருகின்றவற்றை ஷேர் செய்வதோ அல்லது போஸ்ட் போடுவதெல்லாம் கிடையாது. ஐடி விங் என்றாலே ஒட்டுமொத்த யூடியூப் சேனலும் கூட்டு உட்கார வச்சு பேசணும், கூட்டு உட்கார வச்சு சொல்லணும். ஒவ்வொரு யூடியூப் சேனல்களையும் இன்றைக்கு திமுகவை எவனுமே குறை சொல்லலை, எல்லாருமே திமுகவை புகழலாம். மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவை குறை சொல்லிட்டு இருக்காங்க, பாமக குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அன்புமணி அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன இடம் காலியாக இருக்குது, இவ்வளோ இடம் காலியாக இருக்குது, அதை எப்படி நிரப்ப வேண்டும், அதை எப்படி செயல்முறை கொண்டு வரணும், எத்தனை ஆசிரியர்கள் தமிழகத்தில் படிச்சுட்டு வேலை இருக்காங்க, அத்தனை ஆசிரியர்களுக்கும் வேலை கொடுத்தா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். அந்த அறிக்கையை யாருக்கு எதிராக திறப்புறாங்க அப்படின்னா, விட்டது திமுகவை எதிர்த்து. அவர்கள் அதிமுக எதிராக திறப்புறாங்க. எப்படி திறப்புறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டத்தை பேசிக்கிறாராம். இந்த மாதிரி அறநிலைத்துறை காசு, அதாவது கோயிலுடைய காசெல்லாம் இவங்க பள்ளி கல்வித்திற்கு செலவு பண்ணுற தப்பு, அதனால் அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எடப்பாடி சொன்னதாகவும், அதற்காக எப்படி தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்திற்கு பயன்படுத்தக்கூடாது, இது எவ்வளோ பிற்போக்கு தன்மை அன்புமணி சொல்லிக்கிறாரு, புள்ளிவிவரம் சொல்லிக்கிறார் சொல்லி இந்த இடத்துல அன்புமணி அறிக்கையை எடுத்து சொல்கிறாங்க. ஏண்டா வெண்ணைங்களா, அன்புமணி இதுக்கு மட்டும் தான் அறிக்கை சொன்னாரா, புள்ளிவிவரம் சொன்னாரா? வன்னியர்களுக்கு 10.5% வேணும்னு எவ்வளோ சொல்லிக்கிறார். என்றைக்காவது ஒரு மேற்கோள் காட்டி இந்த நாய்கள் பேசியிருக்குமா? பேசாது. எத்தனையோ நேரங்களில் ஒவ்வொரு சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வேணும் என்று சொல்லியிருப்பார், அதை பற்றி பேசியிருக்குமா? பேச மாட்டானுங்க. எத்தனையோ இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதிகமான பாதிப்பு இருக்காது, அவர்களுக்கு அமைச்சர் பிறகு இடமே கிடையாது, அந்த அமைச்சர் பதவியில் இவர்கள் 34 35 கடைசியத்தில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஏன் முதலிட தரல அப்படின்னு சொல்லி அன்புமணி பற்றி பேசியிருப்பார். அதை பற்றி இவங்க பேசணும்ங்களா? பேச மாட்டாங்க. அப்போ இவனுக்கு நோக்கம் திமுக ஆளணும். அந்த திமுக என்ன ஆளுனா, இவர்களெல்லாம் எலும்புக்கு அடையக்கூடிய எச்சைகள், துட்டுக்கு அடையக்கூடிய எச்சைகள். ஏன்னா இப்போ நான்லாம் இப்போ இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு போய் நான் செம்மண் தூக்கி வேலை செய்வேன், ஒர்க் பண்ணுவேன். என் வேலை அங்கே, ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணேன், இப்பயும் கூலி தொழில் தான் இருக்கேன். அப்போ நான் இது பேசிட்டு கூலி வேலைக்காக போயிடுவேன். இந்த நாய்களுக்கெல்லாம் வாயை வாடகை ஓட்டுறானுங்க. அப்போது இந்த வாயை வச்சு தான் பிழைப்பானுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, சிலதை வாடகை விட்டு சமைச்சாங்க. இப்போ ரிலேட் ஏரியாக்கெலாம் போனால் அவங்க உடம்பை விட்டு வாடகை விட்டு சமாளிப்பாங்க. அந்த மாதிரி இவனுங்க வாயை விட்டு வாடகைக்கு சமாளிப்பாருங்க. அப்போ இவங்க பேசிதான் ஆகணும். யாருக்காக பேசணும்? திமுக பேசணும். ஏன் திமுக ஏன் பேசணும்? ஏன்னா அவனுக்கு பணம் தரானுங்க. அப்போ அந்த வாடகைக்காக இவனுக்கு பேசணும். அதனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பாமகவையும் அதிமுகவையும் கோத்துட்டு பேசுகிறாங்க. ஒன்று அதிமுக கூட கூட்டணி போகக்கூடாது, இன்னொன்று பாமகவுக்கு கெட்ட பேர் வரணும். எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணி போகக்கூடாது, இந்த கூட்டணி வலுவிடணும். ஆக மொத்தத்தில் திமுக பேச முடியாங்க. எத்தனையோ லாக்அப் நடந்திருக்கு. இன்றைக்கு கூட 13 வயசு ஒரு பெண் பிள்ளை கெடுத்துருக்காங்க. இரும்பு கடம் என்ன மயிறு பிடிங்கி போச்சு கீழே கேட்கவே மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட விவசாய நிலங்களை பற்றி அன்புமணி அழகாக பேசுவார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குண்ட விவசாயத்துக்காக போராடிய நபர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டுருக்கானுங்க. அவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானங்க இது, எவ்வளோ பேர் செஞ்சுக்கிறார். குண்டர் சட்டம் என்பது யார் மீது போட வேண்டும்? சிம்பிளாகவே சொல்ல பாருங்கள், அதிகமான வழக்குகள் யார் மீது யார் இருக்கோ அவர்கள் மீது அந்த சட்டம் பாய வேண்டும். அப்படி என்றால் ஒரே ஒரு தவறு செய்தவர்களோ அது கடுமையாக இருந்தால், திட்டமிட்டு செய்ததால் அவர்கள் மீதும் குண்டர் சட்டம் போடப்பட வேண்டும். ஆனால் விவசாயம் ஏன் நிலத்தை நீ எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. நீ அர்த்தம் நிலம் சொல்லுங்க, ஏன் நிலத்தை நீ கையகப்படுத்தாத, நான் தரவே விருப்பமே இல்லையே, நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலையும் எனக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு அந்த இப்போ லேண்ட் வேலை மாறி போச்சு, அதனால் எனக்கு அந்த பணம் திருப்பி கொடுத்தாரு அப்படி சொல்லி போகிறாள். ஏன் எனக்கு பணமே தேவையில்ல, எனக்கு நிலம் போதும், நீ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பணம் தேவையில்ல, எனக்கு நிலம் போதும் சொல்லி போராட்டம் பண்ண விவசாயம் மீது குண்ட சட்டத்துக்கு போகிறாங்க இந்த திருட்டு திமுக, இந்த விடியல் அரசு. அதை பற்றி பேசுகிறான்னா ஒருத்தனும் பேச மாட்டேன்றான். ஆனால் தொடர்ந்தாலும் பேசுகிறாங்க அவனுங்க. பாமக குறை சொல்வதும் அதிமுக குறை சொல்வதும் இதுதான் வேலை. இந்த மாதிரி நிறைய பேர் வாயை விட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட கழக ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் இந்த நாடு சுடுகாடாக்கிவிடும்.